வெல்கம் டு வானவில் கதைகள். பழமொழி கதை. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரத்தின் மரக்கிளையில் சிறிய புறா ஒன்று மிகுந்த உற்சாகத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது தேவலோகத்தில் இருந்த எல்லா தெய்வங்களும் பூவுலகிலுள்ள ஒரு தலத்திற்கு வருகை தருகின்றனர். அந்த தெய்வங்களின் வருகையை புறா வேடிக்கையாக பார்த்தது. கடைசியாக யமதர்மன் அங்கே வந்தார். ஒரு நிமிடம் நின்றார். புறாவை உற்று பார்த்தார். மர்மமான புன்னகை ஒன்றை சிந்தி அங்கிருந்து சென்றார். இதுவரை மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த புறா பதறிப்போனது. கண் கலங்கி அழத் தொடங்கியது. அதன் உற்சாகம் குறைந்து போனது. தற்செயலாக அதனை பார்த்தார் பட்சிராஜன் கருடன். அன்போடு நெருங்கி அதன் கலக்கத்துக்கான காரணத்தை கேட்டார். காலதேவன் என்னை பார்த்து சிரித்தார். அவரது சிரிப்பும் பார்வையும் என் மரணம் என்னை நெருங்கிவிட்டதென்றே தோன்றுகிறது என்று கூறி அழுதது. கருடன் அன்புடன், பயப்படாதே சிறு பறவையே, பல லட்சம் மைல் தொலைவில் ஒரு தீவில் இருக்கும் ஒரு மரத்தின் பொந்தில் உன்னை பாதுகாப்பாக விட்டுவிடுகிறேன் என்று கூறினார். அந்த தீவை கண்டுபிடிக்கவே யமனுக்கு பல வருடமாகும். நீ தைரியமாக இரு என்று கூறி கருடன் தன் அதீத ஆற்றலால் 2 நிமிடத்தில் புறாவை அங்கே கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பினார். கருடா, நான் புறாவை பார்த்து சிரித்தது அதை பயமுறுத்த அல்ல. அந்த புறா சில நிமிடங்களில் பல லட்சம் மைல் தொலைவில் இருக்கும் அதே மரத்தின் பொந்தில் ஒளிந்திருக்கும் பூனையால் மரணமடையவே அதற்கு விதிக்கப்பட்டது. இந்த புறா எப்படி அவ்வளவு சீக்கிரம் அத்தனை மைல் தொலைவிற்கு செல்லப் போகிறது என்று நினைத்துத்தான் புறாவை பார்த்து சிரித்துவிட்டு போனேன். ஆனால் நீயே அதற்கு வழி செய்து விட்டதை அறிந்து இப்போது சிரிக்கிறேன் என்றார் யமதர்மன். நன்மை செய்ய நினைத்தது இப்படி தவறாகிவிட்டதே என்று கண்கலங்கிய கருடன் தலைகுனிந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது கருடன் அருகில் திருமால் வந்தார். கருடா, உன் நோக்கம் நல்லதுதான். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்ததில்தான் தவறு செய்துவிட்டாய். சில நிமிடம் என் உத்தரவுக்காக நீ தாமதித்திருந்தால் கூட அந்த புறா பிழைத்திருக்கும் என்று திருமால் சொல்ல கருடன் தலைகுனிந்து நின்றார். பலரும் நல்லது செய்கிறோம் என்று நினைத்து அதன் முடிவை ஆழமாக சிந்திக்காமல் செயல்படுகிறார்கள். பின்னர் நன்றாகத்தானே செய்தோம், இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புகிறார்கள். எந்த செயலிலும் அதன் ஆழம், விளைவு தெரியாமல் இறங்கக்கூடாது. அதனால்தான் முன்னோர்கள் ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று கூறினார்கள். Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. Akbar Birbal story. The upcoming story. Stay tuned with us.